மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் நடந்த லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை நிறைவு பெற்றது. சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என அதிகாரிகள் வட்டாரம் தெரிவிக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கவாசகர். வணக்கம். விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 22வது வார்டு அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நீதிபதி. அவர் அதிமுக சார்பில் கடந்த 2016 முதல் 2021 வரை உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராகவும் தற்போது அதிமுகவின் ஒன்றிய செயலாளராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் இவர் எம்எல்ஏவாக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக பௌர்ணமியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனு மீதான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் அண்ணா நகரில் உள்ள எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தி வந்தனர். இதில் மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்சீலன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் எம்எல்ஏ நீதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினர். இதில் வீட்டிற்கு தொடர் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் வீட்டின் முன்பு அமைச்சர் ஆர் உதயகுமார் தலைமையில் ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து உசிலம்பட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ வீட்டில் தொடர் 9 மணி நேரமாக நடைபெற்று வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நிறைவு பெற்றது. பிரியங்கா, இதில் ஆவணங்கள் மற்றும் கைப்பற்றப்படவில்லை எனவும் வழக்கு தொடர்பான விசாரணை மற்றும் வழக்கு குறித்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்ததுடன் வேறு ஆவணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிய வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மாணிக்கவாசகர்.